போனான்? ஓ, அவனை மறைத்து விட்டேனோ? மார்க்கண்டேயா, மார்க்கண்டேயா, நெற்றிக்கண்ணை பார்த்தாயா? நெற்றிக்கண்ணாவது கிற்றிக்கண்ணாவது முதல்ல என்ன பூலோகத்துக்கு அனுப்புற வழியை பாருங்கப்பா. ஆகட்டும், அவசரப்படாதே. சித்திரகுப்தா, தவறுதலாக கொண்டு வந்த இவனை மறுபடியும் பூலோகத்தில் கொண்டு விட்டு விடுங்கள். மன்னிக்க வேண்டும் மகாபிரபு, இவன் தந்தை ஒரு ரேஸ் கிறுக்கன். இவன் இறந்ததோ ஞாயிற்றுக்கிழமை. ரேஸுக்கு போக வேண்டும் என்பதால் இவன் உடலை அந்த மூதேவி சீக்கிரமாக எரித்து விட்டு போய்விட்டான். ஆகவே இப்பொழுது இவன் உயிரை எந்த உடலினுள் கொண்டு போய் செலுத்துவது? ஐயோ, அப்புறம் பூலோகத்துக்கு போகவே முடியாதா? யோ, கைலாசத்துக்கு எதியா வழி? பொறுமானே பொறு. சித்திரகுப்தா, இவனுக்கு என்னதான் வழி? 2 நாள் அவகாசம் தாருங்கள், ஏதாவது வழி தோன்றுகிறதா என்று பார்க்கிறேன். மார்க்கண்டேயா, எப்படியாவது 2 நாள் இங்கு தங்கிவிடு. கட்டாயம் ஒரு வழி நான் செய்கிறேன். 2 நாள் இருக்க. ஒரு கண்டிஷன், பூலோகத்துல எனக்கு இருந்த அத்தனை வசதிகளையும் செஞ்சு தரணும். அப்படியே சித்திரகுப்தா? ஆகட்டும் சுவாமி. முதல்ல வேற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. எவ்வளவு நேரம் இதே ட்ரெஸ் நிற்க முடியும்? கவலைப்படாதே, உன் பாக்ஸே உனக்கு கொண்டு தருகிறேன். இந்த பெற்றுக்கொள். 1.5 வயசு குட்டி மேல 70 கிலோ ஏற்றிருக்கானே, தாங்குமா? மண்ணுல புதைஞ்சு போயிடாது. பையன் போயிட்டானே, அது பாயசுல போயிட்டானே. கேள்விப்பட்டப்பா, கேள்விப்பட்டேன். அவன் நல்ல பையனாச்சு. ஏகாம்பரம், நாம கொடுத்து வச்சுதான் அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த கழுதை தாங்கும்னு தோணல். போயிட்டானே, பையன் போயிட்டானே. உன் பையனும் போயிட்டானே? உன் பையன் தானே, அதுக்கு நீ ஏன் மொட்டை அடிச்சிட்டு இருக்க? பழனி மொட்டை. நீக்கு போற பையன் போயிட்டானே. நான் போறதுல இவனுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? இதுக்குத்தான் இந்த ஆம்பளை குதிரை மேல பணத்தையே கட்டக்கூடாதுங்கிறது. கேள்விப்பட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நாளா ஊர்ல இல்ல, இன்னைக்கு தான் வந்தேன். தங்கமான பையன் இப்படி ஆயிடுச்சு. ஆமா, உடம்புக்கு என்ன? ஒண்ணுமே ஆகலைங்க. முதல் நாள் சாயந்தரம் சாவித்திரி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சான். மாட்டேன்னு சொன்னேன். ரூம்ல போய் படுத்தான். காலையில எழுந்திருக்கவே இல்லைங்க. இப்படி தற்கொலை பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சிருந்தா உனக்கே அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேனேம்மா. என் மார்க்கண்டேய சாகல எப்பவும் இதயத்திலே இருக்காரு. போயிட்டு வரேன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆமா, போன தடவை தலையில எவ்வளவு வச்சாங்க? அருமையான பூங்காவனம். யமலோகத்துல இவ்வளவு பெரிய கார்டனா? பரவாயில்லையே, இந்த பசங்களுக்கு நல்ல ரசனை இருக்கு. பாதுகாக்கப்பட்ட இடம், அத்துமீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவர் பை ஆர்டர். ஒருவேளை யமலோக ராணுவ தளமா இருக்குமோ? இல்லையே, ஏதோ குடிசை மாதிரினா இருக்கு. யாரா நீங்க? திடீர்னு தரையில இருந்து முளைக்கிறீங்க. எங்கு செல்கிறாய்? உள்ளதான். அங்கு நீ போக கூடாது. யோ, இந்த லோகத்துல நான் எங்க வேணும்னாலும் போகலாம். ஆர்டரே இருக்கு தெரியுமா? அது இந்த இடத்துக்கு பொருந்தாது. அப்படி இந்த இடத்துல என்ன விசேஷம்? இது சித்திரகுப்தன் தனியாக கணக்கு பார்க்கும் இடம். அதற்கு மேல் எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. எங்களை ஒன்றும் கேட்காதே, நீ போகலாம். போயிட்டானுங்க. நீங்க இன்னும் போகலையா? நான் ஒண்ணும் அங்கெல்லாம் போகவே இல்லை. நான் சும்மா இப்படி சோகேவா. குட் மார்னிங். இவன் இங்க பதுங்கி பதுங்கி வரான். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. சித்திரகுப்தன் கணக்கு பார்க்கிற இடம் இல்ல, கணக்கு பண்ற இடம். அதனால தான் அந்த கிங்கரை மறைச்சிருக்கு.
வெங்கடாச்சலம். வெளியே இருக்கும் அதை பத்தி நீ எவனும் சொல்லக்கூடாது. மாநிலனே, இந்த பகவத்கீதையின் மீது கை வைத்து நான் சொல்வதெல்லாம் சத்தியம், சத்தியத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறு. சத்தியம் என்பது வரமையில் சொல்லு. நான் தமிழில் தான் பேசுவேன். தமிழ்தான் என் பேச்சு, தமிழ்தான் என் மூச்சு. ஆகையால் நான் என்ன சொல்றேன்? என்னது சோடாப்பா? தமிழ் மூச்சா? உன் குழந்தைங்க எங்கேயா படிக்கிறாங்க? அத்த நீயா கேட்கிற? செயின்ட் பீட்டர்ஸ் கான்வென்ட். தமிழ் இவருக்கு மூச்சா? ஆமாம், ஒரு தொழில். எம்எல்ஏ. யோ, அதையே தொழிலாக்கிட்டீங்களா? எம்எல்ஏ என்றால் எம்எல்ஏ என்றால் எம்எல்ஏ என்றால் எம்எல்ஏ ஒரு படிப்பன். பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ். யோ, சத்தியம் பண்ணிருக்கையா? சரி, 5ஆம் கிளாஸ் தமிழ் மீடியம். ஆமா, நீர் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்? நாங்க சரித்திரம் படிச்சவங்க, பரந்த நோக்கம் உள்ளவங்க. ஜாதி மத வேறுபாடு எங்ககிட்ட கிடையாது. யோ, ஜாதி மதம் கிடையாது. ஆ? உன் பேர் என்னயா? வேதாஜல முதலியார். நீர் எம்எல்ஏ ஆவதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தீர்? பால் வியாபாரம். நீர் எந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ? இதுதான் உங்ககிட்ட ஏதாவது ஏழாவது கூடமா கேட்டு வைப்பியே. அவர் எந்த கட்சி சேர்ந்த எம்எல்ஏன்னு அவருக்கே தெரியாது. பாரு, திரு திரு முழிக்கிறார் பாரு. நான் எந்த கட்சியிலே இல்ல சொல்றேன். 1980ஆம் வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி ஜனதா, 3ஆம் தேதி மேல இந்திரா காங்கிரஸ், 7ஆம் தேதி மற்ற மேல திமுக. அந்த சாயந்தரமே நான் போயிட்டேன் அண்ணா திமுக. பொழுது வெடிச்சுதான் தாமசம். காக்காங்க வச்சிங் கூட்டாங்க. போதும் நிறுத்து மாறிடுவே. எனக்கு தலையை சுத்துகிறது. உனக்கே இப்படி இருக்க எங்களுக்கு எப்படி இருக்கும்? சித்திரகுப்தா, இவன் கணக்கில் நீ எழுதி வைத்திருக்கும் பாவ புண்ணியங்களை எடுத்துக்கூடு. மன்னிக்க வேண்டும் மகாபிரபு, இவர் கணக்கிலே பாவங்கள் எதுவுமே இல்லை, புண்ணியங்களே செய்திருக்கிறார். என்னது? பாவம் இல்லையா? நம்பரை பார்த்து தானே எடுத்துட்டு வந்த, இல்ல மாத்தி கட்டி எடுத்துட்டு வந்துட்டியா? இதை நன்றாக கூர்ந்து கவனித்து தோண்டி துருவி ஆராய்ந்து அலசி பரிசீலித்து பார்த்து விட்டேன். இவர் புண்ணியங்கள் மட்டுமே செய்திருக்கிறார். சரி, புண்ணியங்களை படி. பிரபு, இவர் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட அபூர்வமான எம்எல்ஏயா இவன்? வருடவே மிக்க மகிழ்ச்சி கொண்டோம். இதோ வலப்பக்கம் இருக்கும் சொர்க்கப்பாதையில் நட்சத்திரமாக மாறி சுடவிட்டு பிரகாசிப்பாயாக. போ. அண்ணே, அண்ணே, உங்க பெரிய மனசுக்கு பெச்சா கொடுக்கலாம். ஆனா கைவசம் சில்லியா தான் கிடைக்குது. இந்த 50 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோ. என்ன, உன் புத்தி ஒண்ணு விட்டு போவாதே. இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க கூடாதியா? இவனா வாக்குறுதியை காப்பாத்துறவன்? சொல்கிறேன், இவர் தான் எம்எல்ஏ ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவருக்கு வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்தார். அதை நிறைவேற்றியும் இருக்கிறார். இன்று பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏன் இதெல்லாம் புண்ணியம் இல்லையா? யோ, யார் யார் சார் வேலை வாங்கி கொடுத்தாரு? அவர் சித்தப்பா வீட்டுக்கு, அவர் மாமா வீட்டுக்கு, அவர் மச்சான் வீட்டுக்கு, அவர் தங்கச்சி வீட்டுக்கு. இப்படி ஊர் பூரா ஒரு சொந்தக்காரர் இல்லாத கூட ஆக்கிக்குவார். இப்படிதான் பாருங்க, ஒரு தடவை முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. நாங்களே ஆச்சரியப்பட்டோம். கடைசியில பார்த்தா அது அவரோட 3வது செட்டப்பா. செட்டப் என்றால் என்ன? யோ, செட்டப்னா என்னன்னு கேக்குறாரு. ஆனப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டுமா? செட்டப் என்றால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தள்ளில் மானிடனே, உங்களுக்கும் ஊர்வசிக்கும் நடுவே இருக்கிறதே ஒரு இது, அதே கசமுசா தான். போதும். இதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. இந்த நாள் தண்டிக்கப்பட வேண்டியது. இவனை கொதிக்கும் எண்ணெய் குப்பையில் தள்ளுங்கள். போ. நல்ல தீர்வு. மார்க்கண்டேயரே, நீர் விட்ட ஏப்பம் 7வது லோகத்தில் கேட்கிறது. நாஸ்தா என்ன ரொம்ப பலமோ? இரவில் நன்றாக தூங்கினாயா? எப்படியா? உங்க லோகத்துல ஒரு கொசு கூட இல்ல. நான் பழைய மாம்பழத்துல இருந்தவன். கொசுக்கடி இல்லன்னா என்னால தூங்கவே முடியாதியா. கவலை வேண்டாம், நாளையிலிருந்து கொசுக்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன். அது மட்டும் போதாது, அது கடிக்கவும் ஏற்பாடு செய்யணும். செய்கிறேன். என்ன சமைக்க செய்கிறார்?
உங்க லோகத்துல டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதா? டான்ஸ் என்றால் நடனம். நடராஜர் வரமாட்டார். கைரேகர் நடராஜரும் கைலாய நடராஜர். சாரி. ஓ, அந்த மாதிரி நடனமா? ஏற்பாடு செய்கிறேன். உருவசி, நடனம் ஆரம்பமாகட்டும். கடுப்பேத்தாதையா? என்னையா டான்ஸ் இது? சாணி மிதிக்கிற மாதிரி. யார் அது? இவரை உனக்கு தெரியவில்லை? இவள்தான் ஊர்வசி. ஊர்வசியாக? எங்க ஊர் ஊர்வசியை வந்து பாக்கலையா? சும்மா சும்மா டாப் டக்கரா இருப்பாயா? இவனும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தான். உருண்டு உருண்டு ஆடி இப்பொழுது ஊறி விட்டாள். பாரியா, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம். கேபரே தான் வேணும். கேபரே என்றால்? கேபரே என்றால் என்னன்னே தெரியாதா? சின்ன போனா பேக்கு என்ன? சித்திரகுப்தா, கேபரே என்றால் என்ன? என்னிடம் எதையும் மறைக்க கூடாது. அதுதான் கேபரே. எதையுமே மறைக்க கூடாது. அப்படியா? ஆரம்பமாகட்டும், ஆரம்பமாகட்டும். இந்த பொம்பளை ஆடக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன பொண்ணா ஆட சொல்லு. அப்படியே செய்கிறேன். ஆசை முடி
ஆதரா உண்மை எங்கேயெல்லாம் தேடுவது? நீர் கொடுத்து வைக்காத ஆளையா. என்ன விஷயம்? நேற்று ஒரு அபாரமான ஆட்டம். பெயர் கேபரையா. கேபரே. இப்படி கண்ட ஆட்டத்தை பார்த்துக் கொண்டிரு. உன் பதவிக்கு வந்திருக்கும் ஆட்டத்தை தெரிந்து கொள்ளாது. பதவிக்கு ஆட்டம்? மார்க்கண்டேயனை இங்கு எவ்வளவு நாட்கள் தங்க வைப்பது? சிவனுக்கு தெரிந்தால் என்ன ஆவது? வழி தெரியாமதான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. சோமபானமாக இருக்கட்டும், இப்படி குடித்தால் எப்படி வழி தெரியும்? தற்காலிகமாக இவன் உயிரை யார் உடம்பிலாவது செலுத்திவிடும். பின் சமயம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் அவன் இங்கு இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், விதி முடியாதவர்களை இங்கு தங்க வைப்பது ஆபத்துதான். கவலைப்படாதே. பூலோகத்தில் வேதபுரம் முதல் வீதி 24 நம்பர் சியில் ஒரு பெண் சாக கிடக்கிறாள். அவள் உடலில் இவன் உயிரை செலுத்திவிடும். இவன் ஆணாயிற்றே, பெண்ணின் உடம்பிலா? நோ லாஜிக், கமான்.